வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டம் எளையர்பட்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள பாரபத்தி என்ற இடத்துக்கு கிட்டத்தட்ட 520 ஏக்கர் பரப்பளவில் தற்போது மாநாடு பகுதியான தயார் செய்யப்பட்டுள்ளது என்று கூறலாம். இந்த வகையில் தற்போது இருந்தே அதற்கான கூட்டங்கள், அதாவது குடும்பத்துடன் குவியும் நிலைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும், அதாவது வருபவர்களுக்கு வருகை பதிவேடும் QR கோடும் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் வருபவர்கள் ஒவ்வொரு கேலரியா அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2000 கேலரிகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு கேலரிகளுக்கும் நுழைவு வாயிலில் தொடர்ந்து அங்க QR கோடு பதிவும் வைக்கப்பட்டுள்ளது. அந்த QR கோடு பதிவில் ஒவ்வொருவர்களுக்கும் அடையாள அட்டையின் பின்புறம் அந்த QR கோடுக்கான இது கொடுக்கப்பட்டுள்ளது. அது QR கோடை ஸ்கேன் பண்ணி அது உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்கள் ஒவ்வொரு அனுமதிக்கப்பட்டு உள்ளே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது தவேகா மாநாடை பொறுத்தவரை தற்போது விழா ஏற்பாடு முழுவதும் முடிந்து சிறப்பாக நடைபெற்ற ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு முடிவடைந்துள்ளது என்று கூறலாம். தொடர்ந்து தற்போது இங்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் தொடர்ந்து அவர்களை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்காக கிட்டத்தட்ட 250 ஆம்புலன்ஸும் தயார் நிலையில் உள்ளது. கிட்டத்தட்ட 20 மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் உள்ளது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 2000 மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து இன்றைக்கு காற்றின் வேகம் அதிக அளவில் காணப்படுவதால் மின் விளக்கில் கிட்டத்தட்ட ஒரு மின் விளக்கு தற்போது கீழே விழுந்து அங்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா தொடர்ந்து புறநகர் பகுதியில் நடைபெறும் இந்த மாநாட்டு பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கிட்டத்தட்ட 2000 விளக்குகள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நடக்காவினும் தொடர்ந்து இந்த குழுக்கள், அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் தவேகா சார்பாக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு குழுக்களும் தங்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில் எதுவும் அசம்பாவிதம் நடக்காத இன்னும் தொடர்ந்து அவங்களின் வேலைகளை செய்து வருகின்றனர். அதேபோல் தண்ணீர் வசதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2 லட்சம் நபர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த மாநாட்டில் எந்த ஒரு இதுவும் நடக்காதவனும் தொடர்ந்து 5000 தண்ணீர் கேன்கள் தொடர்ந்து ரெடியாக இருக்கிறது. அதேபோல் எல்லா வசதிகளும் தண்ணீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதற்கான பணிகள் முடிந்து நாளை தினம் விழா நடைபெற இருக்கிறது. ஆண்டி, தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.